ஓம் கணேசாய நமக. பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு மலரப்போகின்ற இந்த புதிய ஆங்கில வருடம் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன பலன்களையெல்லாம் கொடுக்கவிருக்கின்றார். இந்த ஆண்டு 2025 என்பது கூட்டுனா 9 வரக்கூடிய கணக்கு. இந்த 9 செவ்வாய்க்குரிய எண். இந்த எண் கொண்ட இந்த ஆண்டு மகரத்திலே பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அடிகோலுகின்றதா, எந்த வகையில் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாகவே நல்ல உழைப்பதற்கு பிறந்தவர்கள் நீங்கள். உழைப்பில் தயக்கம் காட்டாதவர்கள். எந்த வகை உழைப்பானாலும் அசராது உழைக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். என்ன உங்களுடைய உழைப்பை மற்றவா அனுபவிப்பா. நீங்கள் அனுபவிக்கிறது ஒரு 25%. 15 முதல் 25% தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே பலன் கிட்டத்தட்ட 70லிருந்து 85 வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்கின்றவர்கள் அனுபவிப்பார்கள். அதென்ன ஆட்டி படைக்கின்றவர்கள் அப்படின்னா, உங்களுக்கு வேலை யார் கொடுக்கிறார்களோ அவங்க ஆட்டி படைப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு யோகம் அங்கே போயிடுது. பொதுவாக நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த முதலாளிக்கு எப்பயுமே நன்னாத்தான் இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மகர ராசிக்காரங்கள்லாம் எங்கெங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடை அல்லது நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் நீங்கள் போய் சேர்ந்துருக்கும் போது எப்படி இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் பணி செஞ்சு 5 வருஷம் ஆகுதுன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே அந்த நிறுவனம் ஓஹோன்னு இருக்கும். அது அப்படி ஒரு ராசி உங்களுக்கு. ஏனென்றால் காலதேவனுடைய 10வது வீடு தான் உங்களுடைய வீடு. 10 என்பது ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. இது அதிசயம் அப்படின்னு கிடையாது. உண்மையிலே இப்படித்தான் இருக்குது. அது யாருக்கும் தெரிகிறது இல்லை. காலதேவனாகிய பகவானுக்கு இது 10வது வீடு. 10வது வீடு என்றால் ஜீவித வீடு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், அந்த ஸ்தலத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ உழைப்பாளிகள் என்ற வீடே இந்த வீடு தான். உழைச்சாத்தானே சாப்பிட முடியும், வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அப்படி உழைக்கின்ற வீடே உங்களுடைய வீடு தான். சனியினுடைய இரவு வீடு. ஆகையினாலே அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். மகர ராசிக்காரங்க எங்கே வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த நிறுவனம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கடையில் சேர்ந்துருக்கிறான், அப்படி ஒரு பலசர கடையில் ஒருத்தனை சேர்த்து விட்டு அந்த கடைக்காரர் நல்லா தான் இப்போ இருக்கார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறான். அவருக்கு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரே தவிர அந்த நிறுவனம் அந்த கடை நிறுவனம் பிரமாதமாக வந்துச்சு. அதே போல் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் என்னுடைய ஆராய்ச்சியில் அதை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். உங்கள் என்ன லக்கணமோ என்ன கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் அப்புறம். மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்களா, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்தவங்க அத்தனை பேருமே மகர ராசி தான். இந்த மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருமே மற்றவர்களுக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கக்கூடியவர்கள். இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக இந்த உழைப்பின் பயன் உங்களுக்கு எப்போ கிடைக்கப் போகுது என்று ஏங்கிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உண்மையிலேயே ஒரு யோகத்தை கொடுக்க போகின்றது. அது என்ன யோகம் அப்படின்னு சொன்னால், அப்போ சீன் எப்படி இருக்குது? 1/1/2025 அன்றைய தினம் அந்த வருஷம் பிறக்குது. அந்த வருஷம் பிறக்குன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது போல். அந்த குழந்தை பிறக்கிறத வச்சு தான் அந்த ஜாதகத்தை கணிப்போம். அப்படிப்பட்ட கணிப்பின்படி அந்த வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, உங்கள் ராசி சுத்தமாக இருக்குது. உங்களுடைய ராசி நாயகன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார், வலுவாக இருக்கின்றார். அவரோடு சுக்கிரன் கூடியிருக்கின்றார். 3ஆம் இடத்துல அரவு என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்றார். 4 சுத்தம். 5ஆம் இடத்திலே ராஜகுருவாக வீற்றிருக்கின்றார் தேவகுரு. குரு பகவான் வியாழன் என்று சொல்லக்கூடிய தேவகுரு வக்கரத்தில் இருக்கிறார். 6ஆம் வீடு சுத்தம். 7ஆம் இடத்துல
இந்த 9 எண்ணுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் வக்ரத்திலே இருக்கின்றார். 8ஆம் வீடு சுத்தம், 9ஆம் இடத்துல கேது இருக்கின்றார். அவரை தேவகுரு பிரகஸ்பதி அவரை பார்த்துருக்கார். 10, 11 சுத்தம், 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், புதன். இதுதான் சீன். அந்த ராசி பிறக்கிறதே உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறக்குது. கொஞ்ச நாளிகை கழித்து அந்த மகர ராசிக்கு வந்துடும். அந்த 1ஆம் தேதி மகரத்துக்கு வந்துடும் சந்திரன். ஆக உங்களுடைய ராசியிலேயே அந்த ஆண்டு துவக்கமே அப்படித்தான் இருக்குது. ஆக உங்களுடைய ராசி நாயகனாகிய சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் யாரு? 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன், 5, 10க்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியாக விளங்கக்கூடியவரும், காலதேவனுக்கு நீங்கள் 10வது வீடு, உங்களுக்கு 10வது வீடு துலாம். இந்த துலாத்துக்கு சொந்தக்காரனாகிய சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆக உழைப்பாளிகள் 2 பேர் அங்கே கூடியிருக்கின்றார்கள் 2ஆம் இடத்துல. அவர்கள் 2 பேருமே நட்பு கிரகங்கள். திரும்ப சொல்லப்போனால் புருஷன் முண்டாட்டி போல. கணவனாக சனீஸ்வரனும் சுக்கிரனாக மனைவியுமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 2ஆம் இடத்துல குடும்பம் என்ற ஸ்தானத்தில் போய் கூடியிருக்கிறாங்க. அது ரொம்ப 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 யோகம். கேந்திர கோணாதிபதிகள் சேர்ந்து இருப்பது யோகம். கேந்திர கோணாதிபதிகள்னா கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் சனி அதிபதிங்க. 1, 5, 9, 1, 4, 7, 10. ஆக 1ஆம் வீடு என்பது கேந்திரத்துக்கும் கோணத்துக்குமே சொந்தமாயிருந்தார். அப்போ அப்படிப்பட்ட சனி பகவான் இங்கே சுக்கிரன் ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வரும்போது அவரும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்குவார். அவர்தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த சனியோடு சேர்ந்து காணப்படுகின்றார். ஆக யோகத்திற்கு மேல் யோகம் கொடுக்கக்கூடிய தன வரவுகள் தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியாக நிறைய உங்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதில் சொல்லியா கொடுக்கணும், சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல சுக்கிரனும் சனியும் ஒன்று கூடி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல வேளை அது 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அந்த மாதிரி இல்லை. 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் யோகம் உண்டு, ஆனால் கிடைக்காது. உண்டு ஆனால் இல்லை, அப்படி போயிடும். நல்ல அதிர்ஷ்டவசமாக 2ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்த சனி இருக்கின்ற காரணத்தினால யோகத்திற்கு மேல் யோகம் வரக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த 2025ஆம் ஆண்டில். இவ்வளவு காலம் பட்ட பாட்டுக்கும் கெட்ட கேட்டுக்கும் உழைப்புக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வெகுமதி கொடுக்கக்கூடிய அளவிலே 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நிறைய யோகங்களை கொண்டு சேர்க்கப் போகின்றார். முதலே சொல்லிட்டேன், சுக்கிரனும் சனியும் கணவன் மனைவி போலன்னு சொல்லிட்டேன். ஆக பெண்கள் சப்போர்ட்டு இந்த ஆண்டிலே உங்களுக்கு மிகச்சாதுரியமாக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைச்சாதான் ஒருத்தன் மனுஷன் முன்னேறுவதற்கு நல்ல யோகம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண் பக்கத்துணையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீரம் பிரதாபம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆண் சப்போர்ட்டுக்கும் பெண் சப்போர்ட்டுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது. அந்த பெண் சப்போர்ட் அப்படிங்கும்போது நாம தான் கதாநாயகன் அப்படிங்கிறது போல் ஆயிடுவீங்க. அந்த கதாநாயகன் போல் அப்படி நினைச்சா தான் அந்த வாழ்க்கை முன்னேறும். நம்மளும் வேலைக்காரன் தானே, வேலைக்காரன் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் முன்னேற முடியாது. அந்த யோகம் அந்த நினைப்பை கொண்டு சேர்க்க வேண்டும். ஹீரோவாக நீங்கள் சித்தரிக்கப்படுகின்றீர்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த ஆண்டிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே வலிய ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மகாலட்சுமி யோகம், அதை பர்வத யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பர்வதா யோகம் அப்படின்னு சொன்னால் எங்கும் இல்லாத அதிர்ஷ்டவசம். திடீர்னு சில பேருக்கு அந்த தரையில் போய் பார்த்துக்கிட்டு ஏதோ தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. தோண்டும் போது ஒரு தங்க காசுகள் நிறைந்த ஒரு தங்க செம்பு கிடச்சிரும். அதிர்ஷ்டம் அப்படி இருக்கும். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு இந்த ஆண்டிலே சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்டிண்டு வாரா. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கூடி வருகின்றது. 1ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்தில் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்க்கைப்பட்டதனாலே உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் நல்ல அருமையான ஒரு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இங்கே மலர்கின்றது 2025ஆம் ஆண்டு. அது 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால்பாய்க்கம், ஆளடிமை, பணியாட்கள், புடைசூழ ஜாதகன் ஒரு ராஜாவாக சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஆண்டு. 2ஆம் இடத்துக்குரியவனும் அதே கிரகம்தான். 2ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்துல இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு மிக பிரகாசமாக இருக்கும். சீரும் சிறப்புமாக விளங்கக்கூடிய குடும்பம்.
பைசா வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் என்ன வேணாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு. இவ்வளோ காலம் உழைச்சோம், ஒரு 5000 10,000 20,000 30,000 இந்த சம்பளத்தை வச்சு ஓட்டுறதே பெரும்பாடாக இருந்துச்சு. இப்போ திடீரென்று மாதம் 50,000 வருது அப்படின்னா சொல்லவா செய்யணும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டாக ஒவ்வொரு மாதமும் முன்னேறக்கூடிய காலகட்டம். மனைவிக்கு தேவையான நகை நட்டுகள், பிள்ளைகளுக்கு தேவையான ஆபரணங்கள், இவைகள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு வந்து விட்டது. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம். அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதை கொடுக்கும்போது அவங்க பெறக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தம் படுவதுதான் யோகம். அதாவது நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவதை பார்த்து நாம் சந்தோஷம் அடைவது, அதுதான் ஒரு யோகம். அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த ஆண்டிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. தனம் வந்து கொண்டே இருக்கும். செலவை மிஞ்சிய வரவுகள் என்பது உங்களுக்கு இப்போது கிடைக்கும். வாக்கு சுத்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றக்கூடிய தன்மை கிடைத்து விட்டது. சனி இந்த ஆண்டில் பயிற்சி ஆகவில்லை. சனி 2ல் தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை விட 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். சதயத்தில் போய்கிட்டு இருந்ததுனால அவ்வளவா கொடுக்க முடியலை. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 15/3/2025 பூரட்டாதி 1ல் அவர் பயணம் செய்கின்றார். பயணம் செய்யும் பொழுது 3ஆம் இடத்து ராசி நாயகனுடைய சாரத்தில் அவர் பயணப்படுகின்ற காரணத்தினாலும், அந்த 3ஆம் இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்திலே வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினாலும் கொடுக்க வேண்டிய யோகத்தை இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி நாயகன் இந்த 2025ஆம் ஆண்டிலே கண்டிப்பாக வழங்குவார். அந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வகையிலே வந்து சேரும். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாத்தியம் செய்து மேலும் மேலும் வளர்ந்து பல தோட்டங்கள், துறவுகள், நிலபலங்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. அதோடு தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சொல்கின்ற வார்த்தைக்கு அவர் வைப்ரேஷன் உண்டு. அடுத்தபடியாக 3க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் 5ஆம் இடத்திலே உலாவுகின்றார். அவர் அருமையாக உலாவுகிறார். அவர் பயிற்சி ஆகுவார். ஆனால் வருஷம் பிறக்கும் பொழுது 5ல் தானே இருக்குது. 5ஆம் இடத்துல வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினாலும் அவரும் உங்களை நோக்குகின்றார். உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த குரு பயிற்சியானதுக்கு அப்புறம் இந்த சனியையும், ராகு பயிற்சியானதுக்கப்புறம் அந்த ராகுவையும் சனியையும் கூட அந்த குரு பகவான் பார்ப்பார். அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லா யோகங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அந்த கிரக அமைப்பு கூட்டங்கள் அப்படி வந்து சேருகின்றது. தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகக்கூடிய ஒரு ஆண்டு. ஆக பார்வை 3க்குரியவன் பார்வை படும் பொழுது யோக சிறப்புகள் அள்ளி வீசும். பிரமாதர் தொடர்பு அப்படிங்கிறதும் வலுக்கத்தான் செய்யும். அது சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிடணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அயன சயன போகாதிபதியாக விளங்கக்கூடியவர், 3க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் போகத்தை அள்ளி தரக்கூடியவர், நட்பை பலப்படுத்தக்கூடியவர், பிரயாணங்கள், சுற்றுப்பிரயாணங்களை கொடுக்கக்கூடியவர். ஆக பயணத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நட்பு, பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சேருவார்கள். உடைய வாழ்க்கைக்கு அடிகோலாக விளங்குவார்கள், நெம்புகோலாக விளங்குவார்கள். அடுத்து 4-11க்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் தாய் சுகம், கல்வி, வீடு, வாகனங்கள். 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதர சகோதரிகள், அதே போல லாபங்கள், கண்டங்கள் என்று சொல்லக்கூடிய வீடும் அதுதான். ஆக 4-11க்கு அதிபதியாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீசமடைந்து இருக்கின்றார். மகரத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி கிடையாது என்று சொன்னாலும் கூட அவர் 11க்கும் அதிபதி, 4க்கும் அதிபதி. நீசம் அடைவது அவ்வளவு நல்லதல்ல. அதாவது சாதாரண நிலையில் இருக்கலாம், நீசம் அடைவது நல்லதல்ல. நீசநாதன் வக்கரம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே அதிரடியாக படிப்பு நிலைமை உயரும். முதல் மார்க்கு வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடிய அளவிலே மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக விளங்கும். இந்த போட்டித் தேர்வு எழுதுகின்ற மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி மாலை தேடி வரும். அதோடு வேலை வாய்ப்பும் சேர்ந்தே வரும். அந்த அதிர்ஷ்டம் இந்த ஆண்டிலே நிச்சயமாக உண்டு. அதேபோல் தாயின் நலம் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். 2025 பிறந்த உடனே அவள் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாள்.
அதே சமயத்தில் சுகம் என்ற கணக்கிலே உங்களுடைய சுகம் இடையில கொஞ்சம் தடைப்பட்டது இந்த ஆண்டிலே வீறு கொண்டு எழும் தாம்பத்திய சுகம் வலுவடையக்கூடிய ஆண்டு முழுவதும் யோகமாகவே இருக்கும் தாம்பத்தியத்தில். அடுத்து வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய நீங்கள் நினைத்த வாகனங்களை கண்டிப்பாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். லாபாதிபதி 7ஆம் இடத்திலே நீசம் அடைந்து வக்கரம் பெற்றதனாலே 1க்கு 10 மடங்கு லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு 1க்கு 10ஆக யோகம் வந்து சேரும், லாபங்கள் குவியும். உங்களுடைய போட்டியாளர்களை எல்லாம் முறியடித்து விட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. 5-10க்கு அதிபதியாகிய சுக்கிரன் என்ற கிரகம் யோகாதிபதி சனியோடு சம்பந்தப்பட்டு ராசி நாயகன் லக்னேசனோடு சம்பந்தப்பட்டு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகிவிடும். சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலம். முக்கியமாக உங்களுடைய குலதெய்வம், சில பேர் சொல்லியிருப்பாங்க குலதெய்வத்தை கட்டி போட்டு வச்சுருக்காங்க யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதை செய்யப்பாட்டுவினை வச்சுருக்காங்கங்கிறதான் சொல்லாமல் சில பேர் அப்படி பழைய கால பாணியில் பேசுவாங்க. உன் சாமியை ஒருத்தன் கட்டி போட்டு வச்சுருக்கான் ஐயா அப்படிம்பாங்க. அது பழைய காலத்தில். இந்த காலத்தில் வந்து செய்வின கோளாறு இருக்குது அப்படிம்பாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க. அந்த கோளாறுகளெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இங்கே அதுக்கு பதிலுக்கு பரிகாரம் செஞ்சீங்களோ செய்யலோ இந்த ஆண்டில் அது ஆட்டோமேட்டிக் அந்த ஏரிய விஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வேலை செய்ய, அதோட விலகி போயிடும். அது நீர்த்து போய்விடக்கூடிய ஆண்டு. எத்தனை பேர் உங்களுக்கு செய்வினை செஞ்சிருந்த போதிலும் கூட அவைகள்லாம் நீர்த்து போகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ஆகையினாலே குலதெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், நல்லது அது. அதே போல பிள்ளைகள் பெருமை உடையவர்களாக விளங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிட்டும். பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டுவீர்கள். அந்த அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணுது. எண் 9 என்ற போதிலும் கூட அவர் லாபாதிபதி செவ்வாயின் அர்த்தத்திலே இருக்கின்றார், சுகாதிபதி என்ற கணக்கிலும் இருக்கின்றார். வீடு நிலபுலன்கள், வீடு நிலம் இல்லாதவர்கள் இந்த ஆண்டில் காணி நிலமாவது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு. வாங்கிடுவீங்க. என்ன உங்கள் பேரில் வாங்காமல் ஆத்துக்காரி பேரில் வாங்கி போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த வருஷமே வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொண்டு வந்துடும். அந்த யோக சிறப்பு அவ்வளவு நன்னா இருக்கு. அதே போல் 10க்குரியவன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சுக்கிரனோடு அந்த சுக்கிரன் சனியோடு சேர்ந்து இருக்கின்றான். இந்த தொழில் புரியும் இடத்தில் அந்த பெண் சகவாசம் ஏற்படத்தான் செய்யும். இந்த சில நேயர்கள் வந்து இவர் இப்படித்தான் ஐயா சொல்லுவார் அப்படின்பாங்க. பெண்கள் இல்லாத உலகம் கிடையாது. அது வந்து பெண்கள் இல்லாத உலகம் என்றால் சூனிய உலகம் தான் சொல்லணும். பெண்களை வைத்துத்தான் வாழ்க்கையே. எதற்காக மனுஷன் ஓடின்னு இருக்கிறான்? இதுக்குத்தான் முதல்ல எல்லாமே அதுக்காகத்தான். அதில் இருந்துதான் உலகமே உண்டாகின்றது. ஆக பெண் தொடர்பு இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு தொழில் உத்தியோக வியாபார ரீதியில் அடிப்படையில் அமையும். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு, ஏற்கனவே உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு சில பேருக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அது தகவல் வருது. அது 2ஆம் இடத்துல சனிங்கிற கணக்கில் கிடையாது, தசாபுத்தி கணக்கில் அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கின்றது. 8க்குடையவன் 8ஆம் தசை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படித்தான் வரும். அதுக்கெல்லாம் சேர்த்து 7.5 சனின்னு நீங்கள் வாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 7.5 சனி உங்களுக்கு எப்பயுமே நல்ல யோகத்தை தான் செய்யும். உங்களோட ராசி நாயகன் உங்களுக்கு எப்படி கெடுதலை செய்வார்? 2ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்காரு. ஆகையினாலே கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறார், அவ்வளோதான். கொடுக்க முடியாமல் அவருக்கு ஒரு தடை, அதனால் கொடுக்க முடியலை. இப்போ பூரட்டாதி 1ஆம் பாவத்துக்கு போன உடனே மளமளன்னு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். தொழில் வளம், உத்தியோக வளம் எல்லாத்தையும் கொடுப்பார். அந்த அதாவது இடைநிறுத்தல் செய்யப்பட்ட பணி வந்து மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதோடு ப்ரமோஷனும் வந்து சேரும். அந்த பணி மீண்டும் பணி ஆணை கிடைத்த போதிலும் போடு மட்டுமல்ல, பணி உயர்வும் சேர்ந்தே வந்துடும். சம்பள உயர்வு, பணி உயர்வு, இடமாற்றம் எல்லாமே வரும். அப்போ இப்போ போய் சேருகின்ற ஒரு இடத்துல தூக்கி போடுவாங்க. அந்த இடம் உங்களுக்கு அருமையான இடமா இருக்கும். சில பேருக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக அலைச்சல் ஜெரிச்சல் நிறைய இருக்கும். இருந்தாலும் வரவுகள் அள்ளி கொண்டு வருவீங்க. பொன் மூடைகளாகத்தான் கொண்டு வருவீங்க. அந்த அளவுக்கு சிறந்த யோகமாக இருக்கின்றது இந்த ஆண்டு. அடுத்தபடியாக அந்த வெளிநாட்டுக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், இல்லை வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் புரிய வேண்டும் என்று நினைக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் மார்ச் மாதத்துக்கு பின்ன செய்யுங்க, மிக அருமையாக இருக்கும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியாக விளங்கும். எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், அருமையாக இருக்கு.
குறிப்பாக மேலை நாடுகள் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். கீழை நாடுகள், மேலை நாடுகள், வடக்கத்திய நாடுகள் விட கிழக்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் மகர ராசிக்காரங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும், நல்ல யோகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் போய் சேரலாம், தொழில் வியாபாரம் செய்யலாம், அந்த அளவுக்கு சிறந்த யோகமாக இருக்கிறது. அருமையான குடும்பத்தையோடு சேர்ந்து கூட்டு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 6க்கும் 9க்கும் அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வரிசையில் உள்ள கிரகங்கள் அத்தனை பேருமே 12க்கு போயிட்டாங்க. அதாவது 6, 9 அந்த அந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர் புதன். 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் சந்திரன், அவரும் 12ல். 8ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் சூரியன், அவரும் 12ல். அதாவது வரிசையாக மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 வீட்டு நாயகர்கள், அதாவது ஹீரோக்கள், அந்த தலைமை அதிபதிகள் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல இருக்கப்படாது, பட்சே 3 பேரும் சேர்ந்து கூடி இருக்கிறாங்க. அது ஒரு யோகமாக மாறிக்கொண்டது. கெட்டதிலும் ஒரு நல்லது அப்படின்னு வந்து அந்த கணக்கு. கெடுக்கணும்னு நினைச்சு வர்றவனே கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது யாருக்கு கிடைக்கும்? மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் சம்பளத்துக்கே வேலையை பார்த்து பல காலங்கள் ஓட்டிய உங்களுக்கு இந்த ஆண்டில் புதிய தொழில் அல்லது வியாபாரம் கண்டிப்பாக செய்யலாம். அருமையாக இருக்கும். பயப்படாமல் தைரியமாக ஈடுபடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஆரம்பம் உங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறைகளுக்கு சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய அளவிலே வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த யோகம் சிறப்பாக இருக்கின்றது. கையிலே காசே இல்லைன்னாலும் ஒரு சுருக்கமான கையில் என்ன பைசா இருக்குதோ, மினிமம் என்ன இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு செய்யுங்க. அருமையாக விளங்கும் உங்களுடைய யோகம். தொழிலானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, தொடங்குங்கள். அருமையாக இருக்கும். யாரையும் நம்பி செய்ய வேண்டாம். இந்த இடத்துல கூட்டு என்பது வேண்டாம், அது சரியில்லை. 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து 6ஆம் இடத்தோடு கூடி இருக்கின்றான். அது பாக்கியாதிபதி தானேன்னு சொல்லலாம். பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவர் பாக்கியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கடலில் ஒழுவி தள்ளி விட்டுறான். அதனால் கூட்டணி என்பது வேண்டாம். நீங்கள் சொந்தமாக செய்யுங்க. அல்லங்கில் ஆத்துக்காரியும் நீங்களும் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து அந்த இதை செய்யுங்க. அந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுங்க. ஏன்னா 6, 7, 8, 9 அந்த 4 வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. இதில் ஒரு யோகம் என்னன்னு சொன்னால் 3 பேரும் சேர்ந்ததுனால யோகம். சூரியன், சந்திரன், புதன் இப்படி சேர்ந்ததுனால யோகம். 6 12ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்தை நோக்கியிருந்தான். தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு சிறிய கடன் தொகை பெற வேண்டிய சூழ்நிலை வரும். பட்சே இந்த ஆண்டில் வாங்கி இந்த ஆண்டிலே நீங்கள் கடனை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வருமானம் வந்துடும். 9க்கு அதிபன் 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு அப்பப்போ சில நோய் நொடிகள் வந்து தான் போகும். அது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகிவிடும். ஆயுள் கெட்டியாக விளங்கும். குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய தோப்பனாரும் உங்களுடைய குரு சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல உங்களுடைய மரியாதைக்குட்பட்டவர்கள், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாக்கியவான்கள் அத்தனை பேருக்குமே யோகங்கள் சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக 8ஆம் பதியாகிய சூரியன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாகத்தான் இருக்கும். அவருக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாக இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் அட்டமாதிபதியோடும் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அவங்களோடும் சேர்ந்து இருக்கிறாங்க 12ல். அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே பிற தொடர்பு கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் பக்குவமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்துக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரையும் ஏமாற்றப்படாது, நம்பிக்கை மோசடி செய்யப்படாது. இது ஒன்று தான் உங்களுக்கு ஏற்கனவே தாரக மந்திரமாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆகையினாலே அதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் உதவி செய்கின்றார்களோ அவளையும் சேர்த்து நீங்கள் கூட்டு கைதூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா உழைப்பாளிகள், நீங்கள் யாரையும் ஏமாற்றப் போவது இல்லை. ஆக இந்த காலகட்டத்திலே வருகின்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. பட்சே பங்கெடுக்க விட வேண்டாம். இப்போ ஒரு தொழில் வியாபாரம் பண்ண போறீங்க, தொழில் செய்ய போறீங்கன்னா பங்கெடுக்க விட வேண்டாம். அவங்களுக்கு என்ன திருப்பி செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. 1க்கு 10 கூட செய்யுங்க, தப்பில்லை. பட்சே கூட்டணியாக வேண்டாம். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மலர்வது உங்களுக்காகவே மலர் போல இருக்கின்றது. நாளும் கோளும் உங்களுக்கு மிக யோகமாக விளங்கும். பர்வதா யோகம் என்றால் மிக உயரத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு அருமையான யோகம். சில பேருக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி தானாகவே தேடி வந்து சேரும். கௌரவ பதவி கூட கண்டிப்பாக வந்து சேரும்.
இந்த ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது போல் நான் சொல்லக்கூடியது பதவி என்பது தானாகவே தேடி, நீங்கள் தேடி போக வேண்டாம், அது தேடி வரும். சமுதாயத்தில் தலைவராகவோ அறங்காவலர் குழு தலைவராகவோ கூட உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்திற்கு மரியாதை, உங்களுடைய ஒழுக்கத்திற்கு மரியாதை கொடுத்து இந்த பதவிகள் எல்லாம் தேடி வரும். சாதாரண ஆளாக இருந்தவர்கள் கூட இந்த ஆண்டிலே மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது போக அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ராசி நாயகன் அப்படின்னு சொல்றதும் ராஜாவாக இருக்கக்கூடியவர் ரெண்டு பேருமே தகப்பனும் மகனும் தான். அதாவது சூரியனும் சந்திரனும். சூரியன் தான் எல்லாருக்குமே ராஜா, சந்திரன் ராணி, சனி உங்கள் ராசிக்கு அவர் தான் தலைவன் நாயகன். ஆக இவர் தகப்பன் மகனாக இருக்கின்ற காரணத்தினால எந்த இடத்திலும் உங்களை இந்த ஆண்டில் கீழே விழுந்து விடாத அளவிற்கு இரண்டு பேருமே கைதூக்கி கரை சேர்க்கின்ற காலகட்டமாக இந்த ஆண்டு விளங்கும். ஆகையினாலே தைரியத்துடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே செல்லுங்கள். இறையருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றது. பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலே வாங்குங்கள். அதே போல ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். இன்னொரு முறை அதே சமயம் ஒரு கொஞ்ச காலம் கழித்து கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை தரிசனம் செய்து வாருங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆத்ம பலம் கொடுப்பதோடு வாழ்க்கையிலே தடுக்கி விழாமல் இவங்க காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இறைவனாக இருக்கின்றார்கள். மகர ராசியை பொறுத்தமட்டில் ஐயப்பனையும் வணங்கலாம். அதை விட மெயினாக திருநள்ளார் தர்பாரணீஸ்வரர், அதே போல குருவாயூரப்பன், குருவாயூரிலே குடிகொண்டிருக்கின்ற குருவாயூரப்பன், இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வளம் குறையாமல் தடுக்கி விழாமல் இவர்கள் பார்த்து கொள்வார்கள். குலதெய்வத்தை வருஷத்துக்கு 2 தடவையாவது மினிமம், அதாவது மாதம் மாதம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு தான். பட்சே மாதம் மாதம் போகக்கூடிய அளவில் தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 2 முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்குவோம். அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அல்லங்கில் சனிக்கிழமையாக இருக்கட்டும். இந்த மாதிரி போயிட்டு வந்தேன்னு சொன்னால் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக விளங்கும். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் உங்களுக்கு வாழ்க்கை உன்னத நிலை அடையக்கூடிய பர்வதா யோக அமைப்பு வந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.